வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இந்த வாரம் ஓடிடில ரிலீஸ் ஆன 4 படங்கள் 2 வெப் சீரிஸை கொண்டு வந்திருக்கு. இப்போ நான் சொல்ல போற எல்லாமே தமிழ் டப்பிங்லே இருக்கு. அது என்னென்ன படங்கள், அந்த படங்கள்லாம் நல்லா இருக்கா, பார்க்கலாமா இல்லையா அப்படிங்கிறத நான் டீடைலா சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன தமிழ் படமான த வெர்டிக்ட் அப்படிங்கிற ஒரு கோர்ட் ரூம் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, படத்துடைய ஸ்டார்டிங் சீனிலேயே ஒரு 10-12 ஜூரிஸ் வந்து ஒரு கேஸ் சம்பந்தமா ஓட்டு போறதுக்காக உட்காந்துருக்காங்க. எல்லாருமே நாட் கில்ட்டி அப்படின்னு சொல்லும் போது ஒரே ஒரு பொண்ணு மட்டும் கில்ட்டி அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுறாங்க. அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்லயே எலைசா அப்படிங்கிற ஒரு பணக்கார லேடி, அவங்களுக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, குழந்தைங்க இல்லை, அவங்களுக்கு கிட்டத்தட்ட $200 மில்லியன் சொத்து இருக்கு, அவங்க கூட ஒரே ஒரு சமையல்காரர் மட்டும் தான் இருக்காரு. சோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இந்த எலைசா அப்படிங்கிற லேடி கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பழக்கமான நம்ருதா அப்படிங்கிற பொண்ணு எலைசாவை கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்துறாங்க. சோ இப்ப நம்ருதாவுக்கு ஆதரவா வரலட்சுமி லாயரா ஆஜராகிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படத்தை பத்தி நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். கோர்ட் ரூம்ல வரக்கூடிய சீன்ஸ் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல தான் பேசியிருப்பாங்க. சோ இங்கிலீஷை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரிஞ்சாலோ இல்ல இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸை படிக்க தெரிஞ்சாலோ மட்டும்தான் அந்த சீன்ஸ் எல்லாம் நமக்கு புரியும். ஸோ அதை மைண்ட்ல வச்சுட்டே பாருங்க. இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. குறிப்பா எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்திருக்க ரோலை நல்லாவே பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த சஸ்பென்ஸ் போர்ஷனா இருக்கட்டும் இல்ல கிளைமேக்ஸ் ட்விஸ்டா இருக்கட்டும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை ஒரு கட்டத்தில் நம்ம ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. ஒரு நார்மல் ஸ்கிரீன் பிளேவா தான் இருந்துச்சு. இந்த படத்தில் வரக்கூடிய சீன்ஸ் எல்லாம் பிளாஷ்பேக் போர்ஷன்லாம் கொஞ்சம் ரொம்ப லென்த்தியா இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ரெண்டாவது கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த படம் ஓவராலா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆவரேஜான படம் தான். பட் சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படங்கள்னா எனக்கு பார்க்க பிடிக்கும்னு சொல்றவங்க வேணா ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சன் நெக்ஸ்ட்ல தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 8.5 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பெருசா அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, நீங்க தாராளமா ஃபேமிலியோடய பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் இப்போ ஓடிடில ரிலீஸ் ஆன தெலுங்கு படமான கட்டிகாச்சலம் அப்படிங்கிற ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருக்காரு. அவருடைய ஃபேமிலியை பத்தி சொல்லணும்னா, நம்ம ஹீரோவுடைய அப்பாவுக்கு அவர் சின்ன வயசா இருக்கும்போது டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கும். அந்த ஆசை நடக்காதனால தன்னுடைய பையனையே டாக்டருக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் படிக்க வைக்கிறாரு. ஹீரோவுடைய அம்மாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்ச சமையலை சமைச்சு அதை தன்னுடைய பையனுக்கு கொடுக்குறாங்களே தவிர பையனுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவங்க கேட்க தயாரா இல்ல. இத்தனைக்கும் நம்ம ஹீரோவுக்கு எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கான தைரியமும் இல்ல, ரொம்ப பயந்தாங்குழியா இருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட நம்ம ஹீரோ காலேஜுக்கு போகும்போது அவருக்கு ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் கேட்குது. அது ஒரு கொடூரமான ஒரு வாய்ஸாவும் இருக்குது. அந்த வாய்ஸ் ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணவும் ஆரம்பிக்குது. ஸோ யாருடையது அந்த வாய்ஸ், எதுக்காக நம்ம ஹீரோவை அது கண்ட்ரோல் பண்ணுது, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய லைஃப்ல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய ஹீரோவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பாகுபலி முதல் பாகத்துல பாகுபலியுடைய சின்ன வயசு கேரக்டரா நடிச்சிருப்பாரு. அவருக்கு இதுதான் ஹீரோவா முதல் படம். ஹீரோவா முதல் படம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு அந்த கேரக்டரை கரெக்டா உள்வாங்கி நல்லா சூப்பராகவே நடிச்சிருக்காரு. இந்த படத்துல சில நல்ல மெசேஜையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவை தாண்டி மற்ற கேரக்டர் யாரையுமே கரெக்டா டிசைன் பண்ணலையோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ரெண்டாவதா கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த ட்விஸ்டும் ஈஸியா கெஸ் பண்ற மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேவை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு நல்ல படமாவே வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ஆவரேஜான படம் தான். பட் ஹாரர் த்ரில்லர் படங்கள் தான் எனக்கு பார்க்க பிடிக்கும்னு சொல்றவங்க வேணா ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா Amazon Primeல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.2 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட்டும் இருக்கு, வயலன்ஸ் சீன்ஸும் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் இப்போ ரீசெண்டா ஓடிடில ரிலீஸ் ஆன கன்னட படமான யுத்தகாண்டா சாப்டர் 2 அப்படிங்கிற ஒரு கோர்ட் ரூம் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படம் போன வாரமே ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தை நான் கோர்ட் ரூம் கிரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் வந்து போட்டிருந்தேன். பட் அந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்காம மிஸ் பண்ணிட்டீங்க. அதனால தான் இந்த வீடியோவில் இந்த படத்தை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நிவேதிதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கோர்ட் வாசலுக்கு வெளியே ஒரு கேஸ்ல குற்றவாளி அப்படின்னு சொல்ல போற ஒரு நபரை சுட்டு தள்ளுறாங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு ஆதரவா எந்த ஒரு வக்கீலும் வாதாட தயாரா
லாயரா இல்லாத நேரத்துல ஒரு ஜூனியர் லாயரா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ இந்த கேஸை கையில எடுக்கிறாரு. யார் இந்த நிவேதிதா, அவங்க எதுக்காக அந்த நபரை கொலை செஞ்சாங்க, கொலை செய்யப்பட்டதா சொல்லப்படுற அந்த நபர் எந்த ஒரு கேஸ்ல குற்றவாளியா இருந்தாரு, இந்த கேஸ்ல நம்ம ஹீரோ ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா இந்த படத்துல நடிச்சிருந்த 3 பேருடைய ஆக்டிங்கை பத்தி சொல்லியே ஆகணும். ஒன்னு அஜய் ராவுடைய ஆக்டிங், அவருடைய ஆக்டிங் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல அவர் பேசக்கூடிய டைலாக்லாம் நல்ல ஒரு கூஸ்பம் மூமெண்ட்டை கொடுத்துச்சு. ரெண்டாவது அர்ச்சனா ஜோயிஸுடைய ஆக்டிங்கை பத்தி சொல்லணும்னா அந்த கேரக்டரை அவங்கள விட்டா அவ்வளோ பர்ஃபெக்டா யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நல்லா சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. மூணாவது ஆப்போசிட் லாயரா வர அவருடைய ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த படத்துல கோட் சீன்ஸ் அப்படிங்கிறதுனால நல்லா சுவாரஸ்யமாவே கொண்டு போயிருந்தாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், சினிமோட்டோகிராஃபி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஸோ இந்த படம் ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்கும். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 8.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருசா அடல் கடல்லாம் இல்லை, நீங்க தாராளமா ஃபேமிலியோடய பார்க்கலாம். இப்போ நம்ம 4வதா பார்க்க போற படம் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன பாலும் பழவும் அப்படிங்கிற ஒரு மலையாள படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோயினுக்கு 33 வயசு ஆகுது. அவங்க படிச்சு முடிச்ச உடனே ஒரு நல்ல வேலைக்கு போகலாம்னு நினைக்கும் போது அவங்க அம்மாவுக்கு அடிபட்டதுனால அவங்கள பாத்துக்கிறதுலேயே அவங்களுடைய காலம் போயிடுச்சு. ஒரு கட்டத்துல 33 வயசு ஆயிடுச்சு, பேங்க்ல ஒரு வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அந்த நேரத்துல கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஐடி ப்ரொஃபைல்ல அவங்களுடைய ஏஜை ஒரு 5 வயசு கம்மி பண்ணி 28 வயசு அப்படின்னு சொல்லி கொடுத்து வைக்கிறாங்க. அதே மாதிரியே நம்ம படத்துடைய ஹீரோவை காட்டுறாங்க. அவருக்கு 23 வயசு ஆகுது. அவர் என்ன நினைக்கிறாரு, நல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நல்ல ஒரு பணக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய வயசை ஒரு 5 வயசு இன்க்ரீஸ் பண்ணி 28 வயசுன்னு சொல்லி அவருடைய ப்ரொஃபைல்ல கொடுக்குறாரு. ஸோ இப்படிப்பட்ட இந்த 2 பேருமே ஃபேஸ்புக் மூலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய லைஃப்ல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா மீரா ஜாஸ்மினுடைய ஆக்டிங் நல்லாவே இருந்துச்சு. படத்துடைய ஸ்டார்டிங் சீன் ஓரளவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. பட் இந்த படத்தை பார்க்கும்போது நான் என்ன நினைச்சு பார்த்தேன்னா, 2 ஏஜ் டிஃபரன்ஸ்ல இருக்கக்கூடிய 2 பேர் மீட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவங்களுக்குள்ள வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை ஒன்று காமெடியாவோ இல்ல சீரியஸாவோ சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் பார்க்க ஆரம்பிச்சேன். பட் பார்க்கும்போது தான் தெரியுது இது அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வேற ஒரு ட்ராக்ல கொண்டு போயிருந்தாங்க. பெருசா இன்ட்ரெஸ்டிங்காலாம் இல்லை, ரொம்ப ரியாலிட்டி மிஸ் ஆச்சு. எமோஷனலா பெருசா கனெக்ட் ஆக முடியல. காமெடியும் நிறைய இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆகல. நல்லா சுவாரஸ்யமா கொண்டு போயிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். உங்களுக்கு போர் அடிக்குது, பார்க்கறதுக்கு வேற எந்த ஒரு படமும் இல்லை அப்படின்னா இந்த படத்தை வேணா ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சாய்னா பிளேல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 4.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருசா அடல் கடல்லாம் இல்லை, பார்க்கணும்னு நினைச்சா ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம 5வதா பார்க்க போறது ஒரு வெப் சீரிஸ், கவுண்ட் டவுன் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ் உடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் கொலை செய்யப்படுறாரு. இந்த ஒரு கொலைக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் டீமை உருவாக்குறாங்க. அந்த டீம்ல நல்ல டேலண்டான ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. ஸோ இந்த டீம் இந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த வெப் சீரிஸ் உடைய மீதி கதை. ஸோ இந்த வெப் சீரிஸ்ல மொத்தம் 13 எபிசோட் இருக்கு. இப்போதைக்கு ஒரு 3 எபிசோடு மட்டும் தான் இந்த வாரம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாரம் புதன்கிழமை மற்ற எபிசோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ரிலீஸ் ஆன இந்த 3 எபிசோடும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எபிசோடில் வரக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கேட்டகரியில் இருக்கக்கூடிய வெப் சீரிஸ் தான். இந்த வெப் சீரிஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு பெருசாக அடல் கண்டெல்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போற வெப் சீரிஸ் ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸான அயன் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு மினி வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ் உடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம வெப் சீரிஸ் உடைய ஹீரோயினுக்கு ஒரு 15 வயசு ஆகுது. அவங்க MITல படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கேம்பஸ்ல இருந்து வெளியே அனுப்பிடுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இல்லீகலா அவங்களுடைய அசைன்மெண்ட்டை இன்னொருத்தங்களுக்கு வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே அனுப்பிடுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு அயன் சூட்டை தயாரிக்கணும் அப்படிங்கறதா அவங்களுடைய ஆசை. இதை பண்ணணும் அப்படின்னா பணம் வேணும். அதுக்காக ஒரு சின்ன கிரிமினல் குரூப் வந்து இவங்க ஹீரோயினுக்கு ஸ்பான்சர் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுடைய லைஃப்ல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வெப் சீரிஸோடைய மீதி கதை. இந்த வெப் சீரிஸ்ல டோட்டலா 6 எபிசோட் இருக்கு. இப்போதைக்கு இந்த வாரம் 3 எபிசோட மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 3 எபிசோடும் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 எபிசோட பார்க்கும்போது ஓரளவுக்கு போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஸ்லோவாக தான் கொண்டு போயிருந்தாங்க. இது ஒரு பிலோ ஆவரேஜான வெப் சீரிஸ் தான். இந்த வெப் சீரிஸை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. இப்போதைக்கு பெருசா அடல் கண்டெல்லாம் இல்லை, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்கள் வெப் சீரிஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.